எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கீழே அவங்க தொண்டர்கள் தான், அவங்க பக்குவப்பட்ட தொண்டர்கள் 75 வருஷம் ஆலமரம் அரச மரம்ன்றாங்களே, கீழேருந்து கத்துறானுங்களா, அவனுக்கு தானே கத்துனாங்க திருசான்ட்டு. அப்போ அதுக்கு ரியாக்ஷன் தானே அவர் அந்த பதிலை கொடுக்குறாரு. ஒரு பக்குவப்பட்ட தலைவர் எதிர்கட்சி தலைவர்னா நீ கண்டிச்சிருக்கணும்ல, அங்கே நீங்கள் கண்டிச்சு இல்லை அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்களா. அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு எதிர்வினை நீங்கள் தானே ஆட்டுறீங்க. அப்போ இதில் என்ன தப்பு இருக்குது? இவங்க அவங்க ஆளுங்க அதிகமாக பேசுகிறாங்க, அதெல்லாம் விட்டுறாங்க. இவர் பேசுறதை மட்டும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது கண்டிப்பாக பழிவாங்கிற நடவடிக்கை தான் அது. அதான் சொல்கிறேன், பொது வழியில் ஒரு நடிகையை பற்றி அவங்க பேசுனதும் தப்பு, அந்த ஒரு விஷயத்துக்காக கைது பண்ணுறதும் தப்பு. ஆனால் இது கைது நடவடிக்கை உண்மையிலே தண்ணி வருதா வரலையா அப்படின்ற விஷயத்துக்காக கைது பண்ணலை. நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த சட்டசபை கூட்டத்தில் அவருடைய பேச்சை சமாளிக்க முடியாமல் பயந்து போய் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது தண்ணி வர்றது வராதுக்கான பிரச்சனையா, இல்லை உதயநிதியோட நாளைக்கு சட்டசபையில் பேச இருக்கிற ஸ்பீச்சை சமாளிக்க முடியாததுக்காக கைது நடவடிக்கை அப்படின்றது தெரியல. நேற்று விவசாயிகள் மாநாட்டில் உதயநிதி பேசுனதும் தப்பு, இன்றைக்கி அதுக்காக கைது பண்ணியிருக்கிறதும் தப்பு. ஏற்கனவே மனைவி மேலே பல விமர்சனங்கள் வந்துச்சு. மனைவியை பற்றி பேசும்போது கைது பண்ணாத தாவேக அரசு இன்றைக்கி ஒரு நடிகையை பற்றி பேசும்போது கைது பண்ணுறதுக்கு எல்லாருமே கண்டனத்துக்குரியதாக இது. கைது பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணிடல. இது உண்மையாகவே பழிவாங்கும் நடவடிக்கை தான். இது கைது பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய தவறு ஒன்றும் அவர் பண்ணிடல. அப்படி பார்த்தா உங்கள் கட்சிக்காரங்க எத்தனையோ பெண்கள் ஆபாசமாக பேசுகிறாங்க. அது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது கட்சியை பற்றி எதிர்ப்பாக பேசிட்டு உங்கள் கட்சிக்காரங்க அசிங்கமாக பேசுகிறாங்க, பெண்களோட பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பேச்சு வந்துட்டு இருக்கு. அவங்கள யாருமே கைது பண்ணலை. உதயநிதி பேசிய ஒரு வார்த்தைக்காக கைது பண்ணது கண்டிக்கத்தக்கது. அதான் சொல்கிறேன், பொது வழியில் ஒரு நடிகையை பற்றி அவங்க பேசுனதும் தப்பு, அந்த ஒரு விஷயத்துக்காக கைது பண்ணுறதும் தப்பு. ஆனால் இது கைது நடவடிக்கை உண்மையிலே தண்ணி வருதா வரலையா அப்படின்ற விஷயத்துக்காக கைது பண்ணலை. நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த சட்டசபை கூட்டத்தில் அவருடைய பேச்சை சமாளிக்க முடியாமல் பயந்து போய் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக இது போன்ற கைது நடவடிக்கை எடுத்தால் தொடர்ந்து பாதிப்பு தான் ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை தான் திமுக பண்ணியிருந்தாங்க. யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, நம்ம என்ன சொன்னாலும் அது நியாயம்னு சொல்லணும், ஜால்ரா தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே நடவடிக்கையை தாவேகாவை எடுக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு பாதகமாக தான் இருக்கும், சாதகமாக இருக்காது. தனக்கு பிடித்த ஒரு நடிகையை தவறாக பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக கைது நடவடிக்கை இது கண்டனத்துக்குரியது. சரிதான். அப்போ பேசக்கூடாதுங்க. ஒரு முதலமைச்சர் என்னும்போது நம்ம யார் முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் அப்படி பேசக்கூடாது. இல்லை சும்மா நடிகனா அவ்வளோ ஒரு பெண் இல்லையா, அவளுங்களுக்கு மட்டும் என்ன ஒரு மனசாட்சி இல்லையா, இதயம் இல்லையா, சும்மா கண்டவட்டெலாம் படுத்துருவாளுங்களா? என்ன இது தப்பான வேட்ஸ் எல்லாம் சொல்லிக்கின்னு. அவரும் சினிமாவில் இருந்தவர் தானே, அவருக்கு தெரியாத ஒரு சினிமாவில் எவ்வளோ போராடி எவ்வளோ சிரமப்பட்டவங்களாம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு முன்னுக்கு வராங்க. அப்படி தான் பேசக்கூடாதுங்க. அவர் போகிறேன்னு சொன்னார், அவர் காலில் விழறாரோ இல்லை போய் சிவகுமாரோட ஷூவை துடைக்கிறாரோ செருப்பை துடைக்கிறாரோ அது அவரோட சம்மந்தப்பட்ட விஷயம். நான் போகிறேன்னு சொன்னார். இங்கே இருக்கிறவங்க தான் நீ போகக்கூடாது அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க தான் சொல்லிட்டெல்லாம் இது பண்ணானுங்க. போகிறேன்னு தானே சொன்னாப்புல. நீங்கள் எப்போவோ எத்தனையோ ஆண்டுகள் ஆட்சி அமைச்சர் 2 கட்சியை இது வரைக்கும் அதுக்கு என்ன சொல்யூஷன்னு சொல்ல காவேரிக்கு. நேற்று கட்சி நீ ஏன் பண்ணலைன்னு கேட்டால் மக்கள் யாராவது பார்த்தா சிரிப்பாங்க. அவங்களுக்கு தான் அசிங்கம் இது. 2 கட்சிக்கு தான் அசிங்கம், திமுக அதிமுக தான் அசிங்கம் இது. இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? எதிர்கால தலைமுறைக்கு நம்ம ஒரு சரியான ஒரு பாதையை உருவாக்கணும்னு சொல்லி நீங்களே பண்ணியிருக்கணும். தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொருத்தரும் 25 வருஷம் 30 ஆண்டுகள் ஆட்சி அமைச்சு நீங்களே ஏன்னா தானே விட்டுட்டு நேற்று வந்தவனை பிடிச்சிக்கின்னு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா இது சும்மா எல்லாமே ஐவாஷுங்க. நேற்று அவர் பேசின வாயால் கூட இப்போ என்னால் கூட சொல்லவே முடியாது. அவர் டபுள் மீனிங் பேசுகிறன்ற பேச்சில் நேற்று ஒரு பெண்ணை நீங்கள் எப்படி அவ்வளோ ஆபாசமாக பேசலாம்? அதுக்கு நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க. இந்த அரசாங்கம் உங்களை சும்மா உட்காந்துருக்குமா? கீழே அவங்க தொண்டர்கள் தான், அவங்க பக்குவப்பட்ட தொண்டர்கள் 75 வருஷம் ஆலமரம் அரச மரம்ன்றாங்களே, கீழேருந்து கத்துறானுங்களா, அவனுக்கு தானே கத்துனாங்க திருசான்ட்டு. அப்போ அதுக்கு ரியாக்ஷன் தானே அவர் அந்த பதிலை கொடுக்குறாரு. ஒரு பக்குவப்பட்ட தலைவர் எதிர்கட்சி தலைவர்னா நீ கண்டிச்சிருக்கணும்ல, அங்கே நீங்கள் கண்டிச்சு இல்லை அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்களா. அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு எதிர்வினை நீங்கள் தானே ஆட்டுறீங்க. அப்போ இதில் என்ன தப்பு இருக்குது? அப்புறம் பழி வாங்க தான் நாங்கள் முன்னாடி ஆட்சிக்கு 90 நாள் ஆக போது நாங்கள் அப்படியே அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டோமா? நேற்று பேசுனே நீங்கள் ரியாக்ஷனை தஞ்சாவூரில் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அதோட நடவடிக்கை தஞ்சாவூர்லேருந்து தான் அங்கேருந்து கமிஷனர் வந்திருக்காரு, இங்கே அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இதில் என்ன தப்பு இருக்குது? பட்ஜெட் கூட்டத்தோட நாளைக்கு 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதுக்கு நாங்கள் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறோம். அது போக மக்களுக்கான நலத்திட்டங்களை நாங்கள் அங்கே அறிவிக்க போகிறோம். அதுக்கான விவாதங்கள் வரமே அதுக்கான விவாதங்கள் நீங்கள் எடுத்து வைக்கும் போது அதுக்கான பதில் எங்கள் தளபதி சொல்ல போகிறாரு, முதலமைச்சர் சொல்ல போகிறாரு. இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? போன வாட்டி நாங்கள் பேசினப்போ சட்டமன்றத்தில் ஓடினவங்க தான் நீங்கள். நாங்கள் ஒன்றும் சட்டமன்றத்தை விட்டு வரலையே. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே மொத்த பேர் அலரேஷன் ஓடினவங்க யார்? நீங்கள் தான்.
இதே 5ஆம் தேதி 6ஆம் தேதி நடக்கும். 8ஆம் தேதி மேலே வந்து பதில் உரையில் அவங்க எதிர்கட்சியே ஒருத்தவங்க உள்ளே இருக்க மாட்டாங்க நாங்கள் பேசுகிற இதில். இந்த கைது நடவடிக்கை வந்து அரசாங்கம் எடுத்தது, கட்சிக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இப்போ நாங்கள் தளபதி வந்து அங்கே டேரெக்டாக போயிட்டு சிவகுமாரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சிவகுமார் அங்கே வந்து அழைப்பு விடுத்தாரு, தளபதியும் போகிற மாதிரி இருந்தது. அங்கே சூழ்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த முதலமைச்சர் வந்து நீங்கள் இப்போதைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கி நைட்டே மழை பெஞ்சு காவேரி தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சு சரிங்களா. அதனால் வந்து மக்களும் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க, ஆண்டவனும் எங்கள் பக்கம் தான், இயற்கையும் எங்கள் பக்கம் தான் இருக்குது. கரெக்டான ஒரு விஷயந்தான். சட்டம் வந்து எல்லாருக்குமே பொது தான். அது என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணியிருக்கு. அவரும் ஒரு நடிகர் தான், இவரும் நடிகர் தான், எல்லாமே நடிகர் குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். அங்கேருந்து வந்தது தான். அதை எதுக்கு கொச்சப்படுத்தி பேசுகிறாங்கன்னு தெரில. கண்டிப்பாக பழிவாங்க நடவடிக்கை தாங்க. இவங்க வந்து அவங்க ஆளுங்க அதிகமாக பேசுகிறாங்க, அதெல்லாம் விட்டுறாங்க. இவர் பேசுறதை மட்டும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது கண்டிப்பாக பழிவாங்க நடவடிக்கை தான். அது தப்பு தான். நடிகை பற்றி பேசுகிறது தப்பு தான். அது அவரை பற்றி வேணால் பேசலாம், அது தப்பு. அவங்க கட்சிக்காரங்களை பற்றி பேசலாம், அவங்க கட்சிக்காரங்க பேசுகிறாங்க. ஆனால் இது பழிவாங்க நடவடிக்கை தான் கண்டிப்பாக. அது அவங்களுக்கு இதுதானுங்க பொழப்பு. கைது பண்ணுறதானுங்க பண்ணி டிஎம்கே ஆளுங்களை கைது பண்ணணுன்னு தானே பண்ணின்னு இருக்கிறாங்க அவங்க. மற்றபடி அது அவங்க வந்து அவங்க சொல்கிறது இது வரைக்கும் ஒன்றுமே நிறைவேற்ற காணும். என்ன 3 மாதம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து என்னங்க பண்ண போனால் இந்த 2500 கொடுக்கல. என்ன விவசாய கடன் தள்ளுபடி அதுவும் பண்ணலை. என்ன தான் பண்ணுறாங்க கேட்டால் இவர் மட்டும் 20,000 கோடி வாங்கி கடை வாங்கி வச்சுக்கிறாரு. வாங்கி ஒரு ஆஃபீஸை மட்டும் ரெடி பண்ணுறாரு. மக்களுக்கு தேவையானது ஒன்றுமே செய்யலைங்க. எல்லாம் அனைத்து கட்சியும் கூட்டத்தை கொடுக்கணும், கூட்ட மாட்டாங்க. ஏன் கூட்ட மாட்டேங்கிறாரு? கூப்பிட்டு அவங்க என்னென்னு சொல்லுவாங்கல்ல. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடைமுறை பற்றி தெரியாது, காவேரி இதை பற்றி நடைமுறை என்ன ஏதுன்னு ரீசன் தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? அதை வச்சு கூட்டுறேன்னு எப்போ கூட்ட போகிறீங்க? அவன் விவசாயி கஷ்டப்படுறாங்க, இங்கே தண்ணி இல்லாமல் எல்லாம் வறண்டு போய்கிறது. விவசாயம் பண்ண முடியாது, நஷ்டத்தில் இருக்குது. இருக்கும்போது இவர் வந்து கூட்டுற எப்போ கூட்டுவார்? இயற்கை மழை பெஞ்சு இப்போ தண்ணி வந்துடுச்சு. இப்போ மழையே பெய்யல என்ன பண்ண முடியும்? வறண்டு தான் போய் நாசமாக தான் அழிஞ்சு தான் போனோம். உப்பு தினவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அது தப்பு தான். அதெல்லாம் பேசக்கூடாது. அவன் தண்டனை அவன் அனுபவிச்சுன்னு போகிறான். ஏன் இவ்வளோ நாளாக பார்க்க வேண்டியதானே? 5 வருஷமா காவேரி நீரை போய் திறந்து எடுத்து தலைமலை தூக்கி எடுத்துன்னு வர வேண்டியதானே? இப்போ அவர் போனார் எடுத்துன்னு வர்றாரு. அவர் போனார் மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சு. இவ்வளோ 5 வருஷமா என்ன பண்ணீங்க? 5 வருஷமா என்ன பண்ணீங்க? அவர் வந்தார் எதை செஞ்சுன்னுக்கிறாரு. அவரை போய் இது தப்பாக சொன்னால் அதுன்னு அர்த்தமா? அது அவர் பொறுமையாக செயல்பட்டு எப்படி இது பண்ணணுமோ அது கரெக்டாக பண்ணுவார் அவர். அது இந்த அர்ஜென்ட் நடவடிக்கை அதெல்லாம் கிடையாது. நின்று நல்லாச்சு ஆட்சி பிடிச்சி நல்லா நின்று நல்லாச்சு செய்கிறாரு. அதே மாதிரி இந்த காவேரி பிரச்சனையும் சூப்பராக முடிப்பார். ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறாங்கன்னா அதை வந்து கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தக்கூடாது. அது வந்து சில நாகரிகம் தெரியாதவங்க பேசுகிறது வந்து அது சில பேர் தப்பாக எடுத்துனா நாம் தப்பாக எடுத்துக்கூடாது. எதையும் ரொம்ப கவனமாக பேசணும். பொதுவாக நடிகைங்க அவங்க வந்து ஆக்சுவலாக மக்களை மகிழ்விக்கிறதுக்காக இருக்கிறாங்க. அது தப்பாக பேசக்கூடாது. ஆக்சுவலாக யாராக இருந்தாலும் தப்பாக பேசக்கூடாது. அவங்களும் ஒரு மனிதர் தானே. மனித நேயமற்ற ஒரு செயல் இல்லை. நடிகையாக இருந்தால் அதுக்காக 2 தப்பாக பேசிடலாமா? அவர் எதுக்கு தேவையில்ல அரெஸ்ட் பண்ணாங்க? மக்களுக்கு இது வரைக்கும் எந்த நலத்திட்டமும் நீங்கள் கொண்டு வரல. சினிமா ரீல்ஸ் போட்டுட்ருக்கீங்க. ஆகுனா இதை மறைக்க அது, அதை மறைக்க இது, தமிழகத்தை பரபரப்பாக வச்சுக்க தான் பார்க்குறீங்களா கண்டி? இந்த மக்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சுதா? இது வரைக்கும் கிடையாது. என்ன பண்ணியிருக்கீங்க இந்த மக்களுக்கு? எதுவுமே பண்ணல. செய்கிறதெல்லாம் மிஸ்டர் தப்பு விஜய் அவர்களே. உங்களுக்கு வந்து இந்த பதவி வந்து போனால் போதும் தான் கொடுத்து வச்சுருக்கு. கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு தான். நீங்கள் ஒன்றும் மெஜாரிட்டி கிடையாது, மைனாரிட்டி தான். நீங்கள் என்ன பார்த்து மக்களோட விரோதத்தை சம்பாரிச்சிக்காதீங்க. சட்டசபைக்குள்ளே நாளைக்கு அவர் கேட்குற கேள்விக்கு எங்கள் அண்ணன் விஜய்னால் பதில் சொல்ல முடியாது. இது ஒரு சும்மா கண் துடைப்பு தான். திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த ஜெயிலு போலீஸுக்கெல்லாம் பயப்படுற ஆள்லாம் கிடையாது. நள்ளிரவில் ஜெயலலிதா கலைஞரை தூக்கிட்டு போனாங்க, அதுக்கு தண்டனை அனுபவிச்சாங்க. பொது வழியில் நடிகைகளை பற்றி பேசுகிறது வந்து அவங்க நடந்துக்கிற முறையாக தான் இருக்குது. யாராக இருந்தாலும் சரி, அவங்களும் ஒரு மனிதர் தான். தவறாக நடந்து கொண்டால் இந்த சமுதாயம் தவறாக தான் பேசும். உங்கள் கட்சியில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒழுங்காக இருங்க மிஸ்டர் விஜய். இல்லை, நான் யாராக இருந்தாலும் தவறுதலாக பேசக்கூடாதுல்ல. அரசியல் ரீதியாக பார்த்தா அவர் பேசுன தவறு தான். பெத்தவங்களும் ஒரு பொண்ணு, கட்டணங்களும் ஒரு பொண்ணு, அந்த மாதிரி தானே. நம்ம குடும்பத்தில் யாருன்னா பேச நம்ம விடுவோமா? சொல்லுங்கள். நல்ல தவறுதல் இது. இவ்வளோ பெரிய அது ரொம்ப கொச்சப்பத்தின வார்த்தை. அது அவ்வளோதான். அரசியல் பழி வாங்குற நோக்கமே இல்லைண்ணா இது. இவங்களோட நோக்கம் என்னன்னா இவர் வரக்கூடாதுன்னு பார்த்தாரு, வந்தார், ஆட்சி அமைச்சிட்டாரு. அதனால் இல்லாத கதைலாம் சொல்கிறாங்க.